வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நந்தினி வந்து பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு தான் வெளியேறியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வாக் அவுட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வாரமாக அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தோடனே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட் டேயில் அழகாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத நம்ம பார்த்துருப்போம். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறப்போ எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. விச் மீன்ஸ் எல்லாரும் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற போர்வையில் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. யாருமே உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கூட வந்து எனக்கு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பொய்யா இருக்க என்னால் முடியல அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. எஸ், இவங்களுக்கு லைக் ஒரு பொய்யான பீப்புளை சுற்றி இருக்க எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. நேற்றே வந்து ஒரு கலவரம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலவரம் இந்த சென்ஸ் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நேற்று வந்து எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி ஃபன்னாக ஒரு விஷயம் பண்ணார். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் ஹைப்பர் ஆகி நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. ஸோ அந்த கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் அந்த ட்ராமா அந்த அவங்களோட மென்டாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மைக்கை கழட்டி போட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கெமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனியாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வந்து இதுன்னு சொல்லிட்டு வின்னர் யாருன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒருத்தரை சொல்லிட்டு போகிறாரு கலை. எஸ், கலை நீ வந்தப்போ இவங்கெல்லாம் ஒன்று கோமாளி அது இதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன் கண்ணில் சக்தியை நான் பார்த்தேன், நீ கண்டிப்பாக நீ தாண்டா வின் பண்ணுவேன்ற மாதிரி கலையை விஷ் பண்ணிட்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் துஷாராக்கிட்டையும் அழுந்துட்டு லைக் இங்கே யாருமே உண்மையாக இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, விஜய் சேதுபதி சார் வந்தால் நான் வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஈவன் பார்வதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறப்ப நீ உண்மையாக தான் இருக்க, நிறைய பேர் இங்கே வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே பிக் பாஸ் வந்து வெளில கூப்பிட்றாரு. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டோன்னே அவங்க இதை தான் சொல்கிறாங்க, எனக்கு ரியாலிட்டிக்கு யாருமே வந்து வரமாட்டேன்றாங்க, எல்லாருமே கண்டென்ட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டுருக்கு, எனக்கு யாருமே வந்து ரியலாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், பட் அது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகே உங்களோட இடது பக்கம் வந்து ஒரு டோர் இருக்கும், அது வழியாக நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தினி வெளியே போகிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இவங்க வந்து ரியலாக இருக்க விரும்பலை, ரியலாக இருக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. பட் சுற்றி இருக்கவங்களும் வந்து ரியலாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. பட் இவங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ராமாஸில் இருந்திருக்காங்க. மேபி அது அதனால் இவங்களால் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது பார்த்தா தெரியுது. ஸோ உங்களோட கணிப்பு என்ன? இவங்க போனது கரெக்டாக இல்லையான்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.